ஸோ வணக்கம். இன்றைக்கி வந்து டே 8. ஸோ டே 7ஓட வீடியோ பார்த்திங்கன்னா பாதியிலே எண்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஏன்னா நான் ஃபுல்லாகவே வந்து இது வந்து முடிச்சிட்டேன் இந்த எக்ஸசைஸை. பட் ஆனால் பாதியிலே வந்து கட் ஆகிருச்சு. எனக்கு அது கட் ஆனதே தெரியல. ஸோ அப்புறம் வீடியோ செக் பண்ணி நான் அவுட்புட் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இந்த 53ஓட ஸ்டெப்போடையே அது வந்து ஸ்டாப் ஆகிருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம இதிலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் 53, இது டே 8 ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, ஃப்ரீ கோட் கேம்ப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே வந்து நம்ம வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து HTML வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கேட் ஃபோட்டோ ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து ஒரு இமேஜஸ் வச்சு லிஸ்ட்டு வச்சு, ஸோ இங்கே வந்து நம்ம லேபிள்ஸ் எல்லாம் கொடுத்து இங்கே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு URL சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து இங்கே சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, add a legend element with the text what's your cat's personality inside the second field set element அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து செகண்ட் ஃபீல்ட் செட் எலமெண்ட்டு. இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, லெஜண்ட்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஓப்பனிங் டேக் போட்டு அதே மாதிரி அதுக்கு ஒரு க்ளோசிங் டேக் போட்டுக்கலாம். சென்டரில் வாட்ஸ் யுவர் கேட்ஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோலேயே இது நம்ம வந்து முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் தான் வந்து நின்றுச்சு. ஸோ ஓகே, நம்ம இதிலேருந்தே கண்டினியூ பண்ணோம்னா உங்களுக்கு இனிமேல் வந்து அந்த கண்டினியூட்டி கிடைக்கும் அப்படிங்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சிஸ்டமில் வேறு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதான் சொன்னேனே, அந்த ஸ்டோரேஜ் சம்திங் இல்லை போல். இது வந்து ஒரு அம்மா லேப்டாப் தான். ஸோ அதனால் அதில் ஸ்டோரேஜ் வந்து இல்லாமல் பாதியிலே கட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ தான் வந்து க்ளீன்லாம் பண்ணி ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுடலாம். ஸோ வாட்ஸ் யுவர் கேட்ஸ் பர்சனாலிட்டி நீங்கள் டைப் பண்ணிட்டோமா? யூ கேன் செக் இட். ஓகே, ஸோ சக்ஸஸ். வி கேன் கோ டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நல்லா தெரியும். ஓகே, வி கேன் கோ டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ 54. ஆக்சுவலி நான் இந்த சேலஞ்சஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து எல்லாமே கவர் ஆகலை. ஸோ அதனால் நம்ம திரும்பி நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, நம்ம அது கொடுத்தோன்னே வாட்ஸ் யுவர் கேட்ஸ் பர்சனாலிட்டி இந்த இடத்துல இங்கே வந்திருக்கு. இது லெஜண்ட் எலமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபார்ம்ஸ் காமன்லி யூஸ் செக் பாக்ஸஸ் ஃபார் கொஷின்ஸ் that may have more than one answer. For example, here is a check box with the option of tacos அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க. Input type check box tacos. Under the legend element, you just add an input with its type attribute, set to checkbox and give the option of loving. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லவ்விங்னு ஒரு செக் பாக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸு, அதுக்குள்ளே இருக்கிறது லவ்விங். இங்கே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு இது புரியல எப்படின்னு. ஜஸ்ட் நம்ம அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம அந்த எக்ஸாம்பிள் மாதிரியே போட்டு பார்ப்போம். அந்த இடத்துல வேர்டு மட்டும் நம்ம லவ்விங்கிற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இன்புட் டைப் அப்படின்னு இது என்ன சொல்லியிருக்காங்க, இதுவும் வந்து ஒரு செக் பாக்ஸ் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்புட் டைப் ஆல்சோ வி கேன் கிவ் இட் இஸ் செக் பாக்ஸ். ஓகே, அதை எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல லவ்விங் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கு பாருங்களேன், இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், லவ்விங் அப்படின்னு இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம இங்கே வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் கன்ஃபார்மாக. சாரி, இதுதான் கரெக்டு போல், ப்ராப்ளம் இல்லை. இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கிறது தெரியுதா? கீழே பாருங்களேன், லவ்விங்கா அப்படின்னா இது செக் பாக்ஸ் டிக் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் அண்ட் நோன் ஆஸ் செக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதையே. நம்ம நிறைய வெப்சைட்ஸ்லாம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜெல்லாம் இகாமர்ஸ் சைட்டில் வந்து எங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கெல்லாம் நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களான்னு கேட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நிறையா இடத்துல இது நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த செக் பாக்ஸ் எல்லாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து 55. Add an ID attribute with the value loving to the checkbox input. ஸோ இங்கே வந்து ஒரு ஐடி ஆட்ரிபியூட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ்விங் அப்படிங்கிற ஒரு ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐடி ஆட்ரிபியூட்டு அதுக்கு வந்து லவ்விங்னு ஒரு நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஈஸியான சேலஞ்ச். நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஆக்சுவலி நம்ம வந்து அங்கே முன்னாடி கொடுத்தோம்ல ஒரு வேர்டு லவ்விங் அப்படின்னு சொல்லிட்டு,
அது ஆக்சுவலி இது வந்து அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்காங்க போல். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வெறும் செக் பாக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்களே. ஸோ அந்த இடத்துல அது தேவை கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் இது மட்டும் போட்டால் போதும். அதாவது நம்ம ஒரு இன்புட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு வெளியே நம்ம ஜஸ்ட்டு வேர்ட் கொடுத்தா மட்டும் போதும். ஒரு செக் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த செக் பாக்ஸுக்கு வெளியே அது என்ன செக் பாக்ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கொடுத்தாலே அது வந்து பிரிண்ட் ஆகிக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம முன்னாடி கொடுத்தனால தான் அந்த இடத்துல அந்த வேர்டு அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டெப் 56 பார்த்தீங்கன்னா, there's another way to associate an input element text with the element itself. You can nest the text within a label element and add a for attribute with the same value as the input element's id. Associate the text loving with a checkbox by nesting only the text loving in a label element and giving it an appropriate for attribute. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, associate the text loving with the checkbox. ஓகே, with a checkbox by only nesting only the text loving in a label. ஸோ இந்த இடத்துல லேபிள் வந்து லவ்விங். ஓகே, element and given appropriate for attribute. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரியல, ஜஸ்ட் we can get some clue from them itself. ஸோ எனக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு க்ளூ வாங்கலாம். கீழே வர மாட்டேங்குதே, கம் டவுன் ப்ரோ. யா, the text loving should no longer be located directly to the right of your checkbox. It should be wrapped in a label element. Make sure there is a space between the two elements. ஓகே, ஆக்சுவலி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லவ்விங் அப்படிங்கிறது டேரெக்டாக இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடாதாம்மா, இதுக்கு வந்து ஒரு லேபிள் எலமெண்ட்டுக்குள்ளே தான் வந்து இந்த ஒரு வேர்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு லேபிள் எலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் லேபிள்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஐடியா கிடச்சிரும், என்ன எப்படி அவுட்புட் வருதுங்கிறது தெரியும். ஏன் வெளியே போச்சு இது? This code editor is doing something crazy today. ஆக்சுவலி லேபிள் எலமெண்ட்டுக்குள்ளே தான் மொத்தமாக வரணும்னு நினைக்கிறேன். அந்த செக் பாக்ஸுமே லேபிள்குள்ளே தான் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே லேபிள் வந்து லவ்விங்க்கு மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம இங்கேயே லேபிள் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஃபார் அட்ரிபியூட் வேறு க்ரியேட் பண்ண சொன்னாங்களே, இதுக்கு என்ன ஃபார் க்ரியேட் பண்ணணும்? The text of loving should be no longer be located directly to the right of your checkbox. It should be wrapped in a label element. Make sure there is a space between the two elements. லேபிள் எலமெண்ட்டுக்குள்ளே ரேப் பண்ணணும். ஓகே, இது மேலேயே போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அது வேறு ப்ரோ வாங்க ப்ரோ, ஏன் ப்ரோ பண்ணுறீங்க? ஓகே, ஸோ அசோசியேட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒழுங்காக படிக்கலாம் இருங்க. தேர் இஸ் அனதர் வே டு அசோசியேட் அன் இன்புட் எலமெண்ட் டெக்ஸ்ட் வித் த எலமெண்ட் இட் செல்ஃப். ஓகே, யூ கேன் nest the text within a label element and add a for attribute with the same value as the input element's id. for attribute input element's id. ஸோ இங்கே வந்து லேபிள் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகே, நம்ம இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஓகே, நம்ம இங்கேயே லேபிள் எலமெண்ட் போடுவோம். ஓகேங்களா? லவ்விங். ஓகே, ஸோ லேபிள் இங்கே வந்து ஃபார் அட்ரிபியூட் கொண்டு வரணுமா? The new label element does not have a for attribute. Check that is a space after the opening tax name. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபார் அட்ரிபியூட் கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபார் அட்ரிபியூட் கொண்டு வரணும். எதுக்குள்ளே கொண்டு வரலன்னா ஜஸ்ட் லேபிள் ஃபார் அந்த இன்புட் ஐடியோட நேமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இடத்துல லவ்விங் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். யா, கரெக்டு. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கனால இங்கே என்ன ரிசல்ட் மாறி இருக்குது? ஆக்சுவலி இங்கே ஒரு ரிசல்ட்டுமே மாறலை, ஆனால் அது வந்து ஒரு லேபிள் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த எஸ்சிஓவான ப்ராப்பர்ட்டிஸுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கோட் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இன்புட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஆட்ரிபியூட் ஒன்று கொடுத்துருக்கோம்.
டைப் வந்து இது என்ன செக் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது எதுக்கு நம்ம ஐடி கொடுக்குறோன்னா, நாளைக்கு யூசர் வந்து இதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க எதை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஒரு ஐடியை கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, நம்ம அதுக்கு ஐடி கொடுக்கலனா அவங்க எதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தாலுமே அவங்க என்ன கிளிக் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஐடிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே லேபிளுங்கிறது எதுக்கு வச்சுருக்கோன்னா, இது வந்து இதோட லேபிள் தான் அப்படிங்கிறத நம்மளோட சிஸ்டமுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம லேபிள் அப்படிங்கிறது வச்சுருக்கோம் போல். ஸோ லேபிள் ஃபார் லவ்விங் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். Step 57. Add the name attributes with the value personality to the checkbox input element. Checkboxோட input elementனா இதுதான். ஓகேங்களா, while you won't notice this is in browser, doing this makes it easier for a server to process your web form, especially when there is multiple checkboxes. ஸோ இப்போ வந்து ஒரு நம்ம வெப்சைட்டில் வந்து மல்டிபிள் செக்பாக்ஸஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம நேம் ஆட்ரிபியூட் கொடுக்குறனால என்ன ஆகும்னா, நம்மளோட வெப்சைட்டோட அதாவது சர்வர்ஸுக்கு வந்து ஒன்றுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குமாம்மா. இந்த செக் பாக்ஸ் வந்து இதுக்கு தான் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சர்வர் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த நேமுங்கிற ஆட்ரிபியூட்டுக்கு நம்மளை வந்து ஆட்ரிபியூட்னால் ஒன்றும் கிடையாது, இதுதான். ஓகேங்களா, இது வந்து எலமெண்ட்டு, இன்புட்டுங்கிறது ஒரு எலமெண்ட்டு, இந்த ஐடிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டு, டைப்புங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டு, நேமுங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டு. ஆட்ரிபியூட்ஸ்க்கு எழுதிட்டோம்னா எப்போவுமே வந்து ஒரு ஆட்ரிபியூட் போட்டுட்டு ஒரு ஈக்குவல் டு மார்க் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே நம்ம என்ன ஐடி அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்கணுமோ அந்த வேல்யூவை நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். the submit and go to next challenge. So add another checkbox after the one you just added. The ID attribute value should be lazy and the name attribute value should be the same as the last checkbox. Also add a label element to the right of the new checkbox with the text lazy. Make sure to associate. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் இது மாதிரி அப்படியே ஒன்று பண்ணுங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டெவலப்பராக இருக்கிறப்போ யூ ஷுட் மேக் திஸ் சீன் ஈஸி. ஸோ மறுபடியும் நம்ம வந்து இதில் ஒரு புது கோடாக நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸை மட்டும் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ லேசி அப்படிங்கிற வார்த்தையே இவன் எது கொடுத்துருக்கான், நம்மளும் லேசியாக இருந்தால் மட்டும்தான் ஓகே முடியும். அதாவது செக் பாக்ஸில் லேசின்னு மாற்றிட்டோம், ஆனால் அது என்ன ஆஃப் டைப் செக் பாக்ஸு பர்சனாலிட்டி நம்ம செக் பண்ணுற செக் பாக்ஸ் தானே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் இங்கே மாற்றணும். இங்கே வந்து ஃபார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோமா, ஃபார்லேயும் நம்ம ஜஸ்ட் லேசி அப்படிங்கிறத மாற்றிட்டு இங்கே என்ன டெக்ஸ்ட் வரணும், லேசிங்கிற டெக்ஸ்ட் வரணும், அந்த இடத்துல நம்ம லேசின்னு மாற்றிட்டோன்னு வைங்க, ஜஸ்ட் ஈஸியாக முடிஞ்சு. அப்போது வாட்ஸ் யுவர் கேட்ஸ் பர்சனாலிட்டி, லவ்விங்கா லேசியா. ஸோ இங்கே டைப் செக் பாக்ஸ் வந்து இருக்குது, பட் ஆனால் இப்போ ரெண்டுமே வந்து சூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அது நம்ம ரெண்டு சூஸ் பண்ணுற மாதிரி வைக்கலாம், இல்லை வேண்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் வைப்போம். இப்போதைக்கு இந்த அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடும். submit and go to next challenge. Okay, so add a final checkbox after the previous one with an ID attribute value of energetic, the name attribute of the previous. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே மாதிரியான ஒரு இன்னொரு செக் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இதில் வந்து பேரை மட்டும் எனர்ஜெட்டிக்காக மாற்றணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஏற்கனவே வந்து அந்த இதை வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம், ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுவோம். எனர்ஜெட்டிக் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பண்ணணும். எனர்ஜிடிக் ஸ்பெல்லிங் கரெக்டுங்களா, ENERG. இது வந்து மவுஸ் வந்து என்னோடய உடஞ்சிருச்சு, ஸோ அதனால் நான் அது லேப் மவுஸ்லேயே யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு போக மாட்டேங்குது. ENERGETIC. கரெக்ட். ஸோ இந்த நேம்லேயுமே வந்து நம்ம எனர்ஜிட்டிக் அப்படிங்கிறத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எனர்ஜிட்டிக். ஓகே, ஸோ இதோட லேபிள் வந்து ஆக்சுவலி இங்கே நேம் இங்கே நான் தப்பாக அவங்கள்ட்ட பேசிட்டு தப்பாக போட்டேன். இந்த இடத்துல பர்சனாலிட்டி தான் இருக்கணும். ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செக் பாக்ஸோட நேமு, இது வந்து பர்சனாலிட்டி செக் பாக்ஸ் தானே. ஸோ அப்போ அந்த இடத்துல பர்சனாலிட்டிங்கிறது தான் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, சாரி. இங்கே வந்து நம்ம லேபிளில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எனர்ஜிட்டிக்குன்னு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியான டெக்ஸ்ட்டுமே இங்கே வந்து என்ன இருக்கணும்னா எனர்ஜிட்டிக் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், எனர்ஜிட்டிக்குங்கிறது வந்துருச்சு. ஜஸ்ட் we can keep it as a first letter of caps, so it will be better nice. ஸோ இப்போ இந்த எனர்ஜிட்டிக் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஸோ எரர் இல்லாமல் வந்துருச்சு. ஓகே, சூப்பராக. நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் போகலாம்.
ஸோ ஸ்டெப் 60க்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 60க்குள்ளே வந்திருக்கோன்னா 60 ஸ்டெப் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளார நம்ம. ஓகேங்களா, ஜஸ்ட்டு 60 ஸ்டெப்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இந்த இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ பாருங்கள், நம்ம இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குன்னு. நம்ம ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கோம். So like radio buttons, form data for selected checkboxes are name/value attribute pairs. While the value attributes is optional, it's best practice to include it with any checkboxes or radio buttons on the page. Add a value attribute to each checkbox. For convenience, set each checkbox value attribute to the same value as its ID attributes. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு வந்து ஒன்று அதுக்கு உள்ள வேல்யூங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு வேணும்னா பண்ணணும், வேணான்னா விட்டுறலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் போல் வேல்யூ. பட் இது வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டமுக்கு, சர்வருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட் அ வேல்யூ ஆட்ரிபியூட் டு ஈச் செக் பாக்ஸ். ஒவ்வொரு செக் பாக்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு வேல்யூ ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, அது கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். செக் பாக்ஸ் ஆட் டு தி சேம் வேல்யூ ஆஸ் இட்ஸ் ஐடி ஆட்ரிபியூட். அதோட ஐடி ஆட்ரிபியூட்டுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ ஆட்ரிபியூட் நம்ம இங்கே வந்து கொடுத்தோம்னா முடிஞ்சு. சரிங்களா, இப்போது இங்கே வந்து வேல்யூ நம்ம இன்டோர் அவுட்டோர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்குமே நம்ம வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வாட்ஸ்அப் பர்சனாலிட்டி செக் பாக்ஸ் எலமெண்ட்டுக்கு தான் நம்ம ஒன்றும் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நேம் பர்சனாலிட்டின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து லவ்விங்கா, ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே ஸ்பேஸ் விட்டு வேல்யூ. ஓகே, ஸோ இதுக்கு வேல்யூ வந்து என்ன வேல்யூ கொடுக்கணுன்னா, எந்த இதோட வேல்யூ கொடுக்கணும், ஐடி ஆட்ரிபியூட்டோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், லவ்விங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஐடி ஆட்ரிபியூட் வந்து லவ்விங் தானே. அது நெக்ஸ்ட்டோடது வந்து பார்த்திங்கன்னா, இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா லேசி அப்படிங்கிறது இருக்கணும். லேசி. மூணாவதோடது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜெட்டிக். ஸோ இதோட வேல்யூ வந்து we can give it as energetic. ஓகே, ஸோ இப்போது மூணுத்துக்குமே நம்ம கொடுத்துட்டோம். இங்கே இது மூணுத்துக்குமே நம்ம வேல்யூ அட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டோம். we can check our code. Yeah, we go to next challenge. So in order to make a checkbox checked or radio button selected by default, you need to add the checked attribute to it. There is no need to set a value to the checked attribute. Instead, just add the word checked to the input element, making sure there is no space between and other attributes. Makes the first radio button and the first checkbox selected by default. In order to make a checkbox checked or radio button selected by default, you need to add the checked attribute on it. ஏற்கனவே செக்காக இருக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம செக்டு ஆட்ரிபியூட்டுங்கிறத நம்ம கொடுக்கணுமாமா. என்ன சொல்லியிருக்காங்க, மேக் தி ஃபஸ்ட்டு ரேடியோ பட்டன். ஸோ ரேடியோ பட்டன் அண்ட் ஃபஸ்ட்டு செக் பாக்ஸுக்கு செலக்டட் பை டிஃபால்ட்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து செக்டுங்கிற இது வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது இது தான். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ரேடியோ பட்டன். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செக்குன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தனியாக நம்ம க்ளோசிங் டேக்லாம் போட வேணாம், செக்குங்கிறத நம்ம கொடுத்தோம்னா கூட போதுமாமா. அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட் செக் பாக்ஸ் லவ்விங் இங்கே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இதுக்கும் ஜஸ்ட்டு செக்குடுன்னு ஒன்று கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஏற்கனவே இது வந்து செக்காகி இருக்குது ரெண்டுமே. ஓகேங்களா, ஏற்கனவே செக்காகி இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட்டு சேலஞ்ச். Now you will add a footer section to the page. After the main element, add a footer element. ஸோ ஒரு வெப்சைட்னு எடுத்துட்டோம்னா ஹெட்டருங்கிறது மேலே இருக்கக்கூடிய ஹெட்டிங்கு, சென்டரில் இருக்கிறதெல்லாம் பாடிக்குள்ளே வரும் கண்டென்ட்டு, கீழே இருக்கிறதெல்லாம் ஃபூட்ரு, அந்த அட்ரஸ்ஸு அபோட்டஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து ஃபூட்டர் செக்ஷன். ஸோ அந்த ஃபூட்டர் செக்ஷனுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் தி மெயின் எலமெண்ட் ஆட் அ ஃபூட்டர் எலமெண்ட்டு. ஸோ ஃபூட்டர் எலமெண்ட்னு ஒரு எலமெண்ட்டே வந்து HTML இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்டை ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட் ஆட் பண்ணுறது ஜஸ்ட் ஈஸி சிம்பிள். ஒரு ஃபூட்ரு அந்த நேம் தான் எலமெண்ட். ஓகேங்களா, ரொம்ப பெரிதான விஷயம்லாம் இல்லை. ஓகேங்களா, எலமெண்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை ஒரு சேலஞ்ச். நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் பி எலமெண்ட் வித் த டெக்ஸ்ட் நோ காப்பிரைட் ஃப்ரீ கார்ட் கவுண்ட். ஸோ இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸி சிம்பிள் டாஸ்க்கு. அதில் தயவு செஞ்சு நான் ஒன்று கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஓகே தான், இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். அதே சமயம் நீங்கள் வந்து ஃப்ரீ கோட் கேம்பில் வந்து ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ணி
ஓகேங்களா, தயவு செஞ்சு பாருங்கள், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வரும் இது. ஓகே, நீங்கள் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கனாலுமே உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ இன்னுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக லேர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கோடிங் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ண தான் வரும். நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வீடியோ பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். பட் நம்ம ஆக்சுவலி வந்து செஞ்சு பார்க்குறப்ப தான் அதோட கஷ்டம் வந்து புரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் கோட் பண்ணி பழகுங்க. மேக் த டெக்ஸ்ட் ஃப்ரீ .com.org into a link by enclosing it an anchor tag. The href attribute should be set to the OK. ஸோ இது வந்து freecam.orgங்கிறத மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு லிங்க்காக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் we can just close it. ஆங்கர் டேகை ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளார நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் கொடுக்கணும்ல. எப்போவுமே என்ன கொடுப்போம், லிங்க் கொடுக்குறதுனா href attribute கொடுப்போம். அதில் href attributeோட லிங்க் வந்து http.freecam. லிங்க் காப்பி ஆக மாட்டேங்குது. https அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் சிஸ்டம். காப்பி பண்ண சொன்னால் அது வந்து சேவ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணலான்னா பார்த்தீங்களா, சிஸ்டம் வந்து இப்படி தான். ஸோ டக்குன்னு வந்து ஒரு ஹேங் ஆகிடுது. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரில, யாரோ வைக்க வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, நான் ரெக்கார்ட் பண்ணலாங்கிறப்போ தான் இப்படிலாம் வருவாங்க. ஸோ ஓகே, நீங்கள் ஜஸ்ட் நான் வந்து கட் பண்ண போகிறதில்ல, வீடியோ அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணலாம். இது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபூட்டரில் வந்து நம்ம நோ காப்பிரைட் freecam.orgன்னு கொடுத்தோம். இது வந்து ஒரு லிங்காக வந்து மாறி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸ்டெப் 65 வந்துட்டோம். ஸோ இதில் பாருங்கள், நோட்டீஸ் that everything you have added to the page so far is inside the body element. All page content elements that should be rendered to the page go inside the body. However, other important information goes inside the head element. Add a head element above the body element. ஸோ ஹெட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டும் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து மேலே இருக்கக்கூடிய ஹெட்டர், சரிங்களா. ஸோ இந்த ஹெட் எலமெண்ட்டுமே வந்து ஒரு மெயினான ஒரு எலமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதையும் நம்ம க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைட்டில் எலமெண்ட் டிட்டர்மைன்ஸ் வாட் ப்ரௌசர் ஷோ இன் த டைட்டில் பார் ஆஃப் த டேப் ஃபார் த பேஜ். ஆட் டைட்டில் எலமெண்ட் வித் இன் தி ஹெட் எலமெண்ட் யூஸிங் த டெக்ஸ்ட் பிலோ. ஸோ டைட்டில் எலமெண்ட் அப்படிங்கிறது இங்கே பாருங்களேன், இங்கே மேலே பாருங்கள், லெஃப்ட் சைட் பாருங்கள், மேலே த லேர்ன் எஸ்டேபிள் மை பில்டிங் ஏ கேட் ஃபோட்டோ ஆப்புங்கிற மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த தான் டைட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹெட் எலமெண்ட்டுக்குள்ளார நம்ம டைட்டில் டேக்னு ஒரு டேக் கொடுக்கணும். அந்த டைட்டில் டேக்குள்ளே நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் வந்து அங்கே மேலே வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து டைட்டிலுக்கு வந்து என்ன கொடுக்கணுன்னா கேட் ஃபோட்டோ ஆப் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வச்சு நம்ம ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செக் பண்ணிக்கலாம் கோட் ரன் ஆகுதான். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணலாம். Step 67. Notice that the entire contents of the page are nested within an HTML element. All other elements should be descendants of the HTML element. Add the lang attribute with the value in to the opening HTML tag to specify that the language of the page is English. ஸோ இது வந்து நம்ம பேஜ் வந்து நம்ம என்ன பேஜில் வந்து நம்மளோட பேஜ் ஒர்க்கு வெப் பேஜ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே லேங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு ஒரு இங்கிலீஷுங்கிற வேல்யூ கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ we can go to the next challenge. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறீங்கனாலே இதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு HTML டைப் ஆஃப் டாக்குமெண்ட் தான் இது அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் டாக்குமெண்ட் டைப் HTML அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேலே ஃப்ரண்ட்டில் போடணும். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML அப்படிங்கிறத நம்ம மேலே போட்டுக்கலாம். அப்போ தான் இது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டுங்கிறது சிஸ்டமுக்கு புரியும். ஓகே, ஸோ we can go to next challenge. Step 69. You can set browser's behavior by adding self-closing meta elements in your it. Here's an example. Tell the browser to pass the markup into multiple languages by creating a meta element as a child of the head element. Set it as scatref to UTF-8. ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட்னு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது நிறையா டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி கொஷின் மார்க் யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா ருப்பீஸு சிம்பிளு, ஸோ இந்த மாதிரி டாலர் சிம்பிளு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல வெப்சைட்டில். அதெல்லாமே வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகணும். அப்படிங்கிறப்போ இந்த UTF-8 அப்படிங்கிறது நம்ம இந்த மெட்டா டேக் அப்படிங்கிற டேக்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா இது வந்து நம்மளுக்கு அது பெஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் இந்த மெட்டா UTF கேரக்டர் செட் UTF-8 அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ we can go to next challenge. சூப்பர். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேப் ஆப்பை நம்ம முடிச்சிட்டோம். அந்த 60 ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம்னா இயர்ஸ் ப்ரிவியூ ஆஃப் வாட் யூ வில் பில்ட். ஸோ இது வந்து நம்ம CSS யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம CSS அண்டு HTML யூஸ் பண்ணி இது வந்து ஒரு காஃபி கடை. அந்த காஃபி கடைக்கு நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு மெனு கார்டு க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு சேலஞ்ச். ஸோ இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்காங்க, டெக்ஸ்ட் வச்சுருக்காங்க, ஒரு பாக்ஸ் மாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு லோகோ வச்சு இங்கே வந்து இது ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ஜஸ்ட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்ட் கோடிங் கொடுத்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். So okay, so as you learned in the last few steps of the cat photo app, there's a basic structure you need to start building your web page. நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட்டு இதில் வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். add the document type HTML tag and an HTML element with a lang attribute of an en. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு HTML டாக்குமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம்னாலே ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ண வேண்டியது இந்த டாக் டைப் HTML தான். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு HTML டேக். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா HTMLனு ஒன்று இதை ஆரம்பித்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிடலாம். அதே மாதிரி HTML டேக்கையும் நம்ம ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பில்லை. HTML அப்படிங்கிற டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு கீழே தான் கண்டென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு HTMLோட இதை ஓப்பன் பண்ணிங்கனாலுமே இப்போ நம்ம VS கோடெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். VS கோட்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் எதுக்காக நம்ம எடுத்துருப்போம்னா அது வந்து ஒரு IDE. ஓகேங்களா? அதில் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். Next, add a head element within the HTML element. So you can add a title element. The title element should be cafe menu. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட் எலமெண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த ஹெட்டுக்குள்ளார நம்ம ஜஸ்ட் ஒரு டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹெட் எலமெண்ட் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹெட். ஓகேங்களா? இந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு டைட்டில்னு இன்னொரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில். ஓகேங்களா? இந்த டைட்டிலே நம்ம ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு இதை ஆரம்பிச்சிங்கன்னா அதை அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொடுங்க. ஏன்னா நம்ம அப்படி பண்ணணும்னா தான் மிஸ் பண்ணாமல் இருப்போம். இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம் நம்ம சீக்கிரமாக. ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச். The title is one of the several elements that provides extra information not visible on the web page, but it is useful for search engines or how the page was displayed. Inside the head element, nest a meta element within the attribute named character UTF-8 to tell the browser to encode the characters for the page. Not that meta elements are self-closing. ஸோ இங்கே வந்து இன்னொரு மெட்டா நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே நம்ம பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஒரு மெட்டா எலமெண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஆட்ரிபியூட் கேர் செட் அப்படிங்கிறத நம்ம ஒன்று கொடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து நம்ம ஜஸ்ட் UTF-8 அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ UTF-8 அப்படிங்கிறத நம்ம இங்கே ஜஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே கேஃபே மெனு அப்படிங்கிறது நம்ம டைட்டில் கொடுத்தனால இங்கே மேலே வந்திருக்கு பாருங்கள், கேஃபே மெனு. நெக்ஸ்ட்டு போகலாம். Submit and go to next challenge. Step 4 to prepare. ஸோ ஆக்சுவலி நான் க்ளோஸ் பண்ணாதனால இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக தான் எங்கள் டைட்டில் வந்து இங்கே ப்ரிண்ட் ஆகவே கூடாது. டைட்டில் அப்படிங்கிறது இங்கே வர்றது தாங்க டைட்டில். ஓகேங்களா? அந்த இடத்துல அது ப்ரிண்ட் ஆகக்கூடாது. நம்ம இங்கே வந்து டேகை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம். ஸோ அதனால் வந்து அது இதாகாமல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது பெட்டராகவே இருக்கும். To prepare or to create some actual content, add a body element below the head element. ஸோ ஹெட் எலமெண்ட்டு கீழே வந்து ஒரு பாடி எலமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஹெட் எலமெண்ட்டு கீழே தான் ஒரு பாடி டேக் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு பாடி, இந்த பாடிக்குள்ளே தான் ஒரிஜினலான HTML கண்டென்ட்டே வரப்போகுது. நம்ம இதுக்குள்ளே வந்து தான் நம்மளோட
கண்டென்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கண்டென்ட்னா இங்கே பாருங்கள், ஜெயின் அடித்தா அந்த இடத்துல ஜெயின் வருதா, இதுதான் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வரும். we can check our code. yeah, we can go to next challenge. it's time to add. சாரி, இதில் வந்து சார்ஜர் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் சார்ஜ் ஒயர் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்றைக்கி இந்த இதை முடிச்சிடலாம் எப்படியாச்சும். நான் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். இட்ஸ் டைம் டு ஆட் சம் மெனு கண்டென்ட். Add a main element within the existing body element. It will eventually contain pricing information about the coffee and desserts offered by the cafe. It's to add some menu content. Add a main element within the existing body. ஸோ இந்த இடத்துல மெயின் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. we can just create a main. ஓகே, ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ மெயின் அப்படிங்கிறதுனா உள்ளே இருக்க மெயினான விஷயம் போல். So the name of the cafe is Camper Cafe. Add an HTML element within your main element. Give it a name of the cafe and capitalize it to make it stand out. ஸோ வந்து இங்கே ஒரு H1 எலமெண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு H1 ஜஸ்ட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வந்து கேம்பர் கேஃபே அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கணும். கேம்பர் கேஃப் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகேங்களா? நம்ம சேலஞ்ச் வந்து சீக்கிரம் நான் முடிக்கிறேன் அப்படின்லாம் இல்லை, நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ லெட் விசிட்டர்ஸ் நோ த வாஸ் ஃபவுண்ட் இன் 2020. ஆட் அ பேராகிராஃப் எலமெண்ட் பிலோ தி H1 எலமெண்ட் அண்டு எஸ்டிமேட்டட் 2020. ஸோ எஸ்டாப்ளிஷ்டு ஃபவுண்டட், இது எப்போ ஃபவுண்ட் ஆகிருக்கு? 2020 நம்ம வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேஃபே. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் we can copy it, just we can paste it, just we can check our code. Go to next challenge. There will be 2 sections on the menu. So one for coffee and one for desserts. ஓகேங்களா? ப்ரிவ்யூ ஆக்சுவலி அது வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. There will be 2 sections on the menu, one for coffee and one for desserts. Add a section element within the main element so you can have a place to pull out the coffees available. ஸோ இதுக்கு வந்து செக்ஷன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை ஜஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, செக்ஷன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிப்போம். செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச். ப்ரிவ்யூ வந்துருச்சு. எங்கே போச்சு? இங்கே ப்ரிவ்யூ வந்துட்டு இருந்துச்சு. ஓ மை காட், சம்திங் அங்கே பக்கு, அதனால் ப்ரிவ்யூ வரல. டெஸ்ட் வில் கோ ஹியர். இது வந்து கன்சோல் வருது. ஓகே, ரிவ்யூ இங்கே வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் we can just refresh this page. ஓகே, த ஸ்டெப் 9 நம்ம இங்கே இருந்தோம். ஆக்சுவலி இந்த சைடில் வந்து ரைட் சைடில் இருந்த இது வந்து போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். இதுக்குள்ளே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, create an H2 element in the section element and give it to the text coffee. ஸோ இங்கே வந்து ஒரு H2 element க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு H2 element நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். H2 element க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஃபிங்கிற ஒரு வேர்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. காஃபி. ஜஸ்ட் we can create it. we can check this code. pause. சாரி, ஸ்பெல்லிங் தப்பு. நம்ம சீக்கிரம் பண்ணலாம். ஜஸ்ட் காஃபியோட ஸ்பெல்லிங் தப்பாக போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச். So step 10. So until now you have been limited regarding that the presentation and appearance of the content you create. To start taking control, add a style element with the head element. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டைல் எலமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மளோட இதை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்காக நம்ம ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்டைல் எலமெண்ட் வித்தின் தி ஹெட் எலமெண்ட். டு ஸ்டார்ட் டேக்கிங் கண்ட்ரோல், ஆட் அ ஸ்டைல் எலமெண்ட் வித்தின் தி ஹெட் எலமெண்ட். இங்கே வந்து ஒரு ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். ஸ்டைல். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து அதை க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டைல் அப்படின்னு போட்டுட்டு just you can close it. You can add an style element specifying in the style element and setting property for light like this.
ஸோ சென்டர் ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எலமெண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம இப்படி நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இது எலமெண்ட்னு இருக்கா, எந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணுமோ அந்த எலமெண்ட் பேரை முன்னாடி போட்டுட்டு இந்த பிரேசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி வந்து டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது எப்படி அலைன் பண்ணணும், சென்டராக அலைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம H1 இந்த கேம்பர் கேஃபேங்கிறத H1 கொடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணிட்டு அதோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்துட்டோம். அதோட வேல்யூ என்னன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா சென்டர்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த இதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வி கேன் கோ டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ இது வேறு வந்து கேட்டுகிட்டே இருக்கும், நம்மளுக்கு டொனேஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இருந்தால் நான் ஏன் சாமி இங்கே வந்து படிக்க போகிறேன். எல்லாம் அவங்கெல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஃப்ரீயான ஒரு விஷயம். ஸோ இது வந்து இன்றைக்கி எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு மணி ரிலேட்டடான ஒரு விஷயமாக போயிட்டுருக்குங்கிறப்போ ஸோ இந்த மாதிரி இவங்க கொடுக்கறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் யூ ஹேவ் யூஸ்டு டைப் செலக்டர் டு செலக்ட் தி H1 எலமெண்ட். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த அவுட்புட் காமிக்க மாட்டேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்தோமா இங்கே சென்டருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ்க்காக பண்ணி பார்ப்போம். ஒரு லெஃப்ட்டுன்னு கொடுத்தோம்னா லெஃப்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம ரைட்ஸுன்னு கொடுத்தோம்னா ரைட்டு போயிடும், அது ரைட் சைடு போயிடும். ஓகேங்களா? அதுதான். ஸோ இந்த இடத்துல புரிஞ்சிருச்சுல என்ன நடக்குதுங்கிறது. நம்மளோட இதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் யூ யூஸ் டைப் செலக்டர் H1 element, center the H2 and P elements by adding a new type selector by each one of the style element. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்டர் தி H2 அண்டு பேராகிராஃப் எலமெண்ட்ஸ் பை ஆடிங் எ நியூ டைப் செலக்டர் ஃபார் ஈச் ஒன் டூ எக்ஸிஸ்டிங் ஸ்டைல் எலமெண்ட். எக்ஸிஸ்டிங் ஸ்டைல் எலமெண்ட்டுக்கு ஒன்று புதுசாக வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா H2 அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ளார வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட் அலைன் H2 ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ளார நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். டெக்ஸ்ட் அலைன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைனுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துடலாம். டெக்ஸ்ட் அலைன் இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க, எலமெண்ட் பேடிங் நியூ டைப்ஸ் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டைல் எலமெண்ட். எக்ஸிஸ்டிங் ஸ்டைல் எலமெண்ட்னா சென்டர். ஆக்சுவலி இது வந்து கோடு தப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக புரியல, நான் தான் பண்ணுறேன். ஓகேங்களா? சாரி, அதான் சொன்னனே தப்பு. யூ ஷுட் ஆட் அ நியூ பேராகிராஃப் செலக்டர். ஸோ ஆக்சுவலி இது வந்து H2 அண்ட் இன்னொரு பேராகிராஃப் எலமெண்ட்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். சாரி, இன்னொரு இதுவும் ஆட் பண்ண சொன்னாங்கல்ல. அப்போது இங்கேயும் டெக்ஸ்ட்டு அதே அலைன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கேயுமே வந்து சென்டர் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் மூணுமே சென்டராக வந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போகலாம். Step 13, you now have 3 type selectors with the exact same styling. You can add the same group of styles to many elements by creating a list of selectors. Each selector is separated with commas like this. ஸோ இப்போ வந்து பாருங்களேன், நம்ம வந்து தனித்தனியாக H1, H2P தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஆனால் அது மூணுத்துக்குமே நம்ம வந்து இந்த சென்டருங்கிற ஒரே அலைன்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செலக்டார் 1ன்னு போட்டுட்டு செலக்டார் 1ன்னா இதில் H1 தான் செலக்டார் 1, இது பேர் செலக்டார்னு சொல்லணும். ஓகேவா? இது பேர் செலக்டார் 1 வந்து H1, செலக்டார் 2ங்கிறது H2. இதுவே நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு கமா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாமாம்மா. இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு கமா யூஸ் பண்ணிவிட்டு H2 அது ஒரு கமா யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஒன்றுட்டு பேராகிராஃப் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டோம்னா போதும். மூணுத்துக்குமே டெக்ஸ்ட் அப்படிங்கிறது சென்டராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் வி கேன் டூ இட். அப்போ இது மூணுத்துக்குமே வந்து ஸ்டைல் அப்படிங்கிறது சென்டர் ஆயிடுச்சா? ஆனால் இங்கே பாருங்கள் அவுட்புட் எதுவுமே வரலையே. ஏன்? வேல்யூ டெஸ்ட் அலைன் சென்டர் பேராகிராஃப் இதுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கோமா, அதனாலயா? H1 H2 பேராகிராஃப். சாரி, இப்போ என்ன கோட் ரன் ஆகலை.
ஆக்சுவலி இது வந்து ரன் ஆகிடுச்சு. டெக்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் சப்மிட் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஓகே வந்துருச்சு. ஆக்சுவலி இது வந்து இங்கே பக்கு தான். ஸோ அது கரெக்டாக ப்ரிண்ட் ஆகி காட்ட மாட்டேங்குது, அவ்வளோதான். You have styled 3 elements by writing a CSS inside the style tags. This works, but since there will be many more styles, it's best to put all the styles in the separate file and link to it. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அந்த HTML ஃபைலுக்குள்ளே தானே நம்ம வந்து இது பண்ணோம். இப்போ அதுவே நம்ம நிறையா ஸ்டைல்ஸ் பண்ணுவோம்ல நம்ம பேஜுக்கு. அப்போது styles.css அப்படிங்கிறது தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. css.css அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில். சிஎஸ்எஸ்னால் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் தானே. ஸோ அந்த .cssங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து நம்ம கோட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டைலுக்குங்கிற ஒரு இது மட்டும் தனியாக சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ HTML கூட இல்லாமல் நம்ம ஜஸ்ட் வந்து அந்த style.cssங்கிற ஃபைலை ஜஸ்ட் நம்ம இது கூட நம்ம வந்து லிங்க் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஸ்டைல்ஸ்லாம் இதில் அப்ளை ஆகிடும். ஸோ ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா styles.cssன்னு இங்கே வந்து ஒரு புது ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பை ரீரைட்டிங் ஸ்டைல்ஸ் யூ கிரியேட்டட் இன்டு style.css ஃபைல். மேக் ஷூர் தட் எக்ஸ்க்ளூட்ஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டைல் டேக். ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டைல் டேக் வந்து இதுக்கு தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம், H1ன்னு ஒன்று பண்ணோம், H2 ஒன்று பண்ணோம், அப்புறம் பேராகிராஃப் ஒன்று பண்ணோம். ஓகேங்களா, இது மூணுமே வந்து நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதனால் இங்கே என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட்டு அலைன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். டெக்ஸ்ட் அலைனுங்கிறத கொடுத்துட்டு நம்ம வந்து சென்டர்னு வச்சிடணும். சென்டரை வந்து இந்த இடத்துல கொடுத்துடலாம். இதுதான் நம்ம அங்கே பண்ணோம். இது மூணுத்துக்கும் பேர் என்னென்னா செலக்டார்ஸு. ஓகே, நம்ம ஜஸ்ட் செக் பண்ணலாம். எஸ், த கோட் ஒர்க்ஸ். வி கேன் கோ டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். நவ் தட் யூ ஹாவ் CSS இந்த style.css. ஆக்சுவலி இது வந்து style.css ஃபைல் இங்கே இருக்குது. index.html ஃபைல் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட்டு style.css பார்க்கணுன்னா இதில் பார்த்துக்கலாம். index.html பார்க்கணுன்னா இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு index.html தான் வேலை. Now that you have the CSS in the style.css file, go ahead and remove the style element and all its content. Once it's removed, the text that was centered will shift back to the left. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே பண்ணியிருக்கனால இந்த இடத்துல வந்து வரல. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டான். ரிமூவ் பண்ணோடனே அதெல்லாம் அந்த சைடு போயிடும். ஏன் இப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் பண்ணல. அந்த styles.css ஃபைலை வந்து நம்ம லிங்க் பண்ணலை. அதனால now you need to link the styles.css. so the styles will be applied again. Next self-closing link element in the head element. Give it a rel attribute to the value style sheet and an href attribute of the value styles.css. ஓகே, இந்த இடத்துல லிங்க் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. லிங்க். ஓகே, அப்ளைட் அகைன். நெக்ஸ்ட் செல்ஃப் க்ளோசிங் லிங்க் எலமெண்ட் இந்த ஹெட் எலமெண்ட். ஓகே, லிங்க் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்குங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட ரெல் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெல் ஆட்ரிபியூட் வந்து ஸ்டைல் ஷீட்டு. ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது சிஎஸ்எஸோட ஸ்டைல் ஷீட்னு நம்ம வச்சுக்கலாம். அது பேர் ஸ்டைல் ஷீட் தான் வைப்போம். ஓகே, ஸ்டைல் ஷீட்டு. இதோட ஹெச்ரஃப்னா லிங்க்கு தானே. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா styles.css அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்களேன், நம்ம இங்கே லிங்க் பண்ணோன்னே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மறுபடியும் சென்டராக வந்துருச்சு. நெக்ஸ்ட் சேலஞ்ச் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் கம். Okay, for the styling of the page to look similar on mobile as it does on a desktop or laptop, you need to add a meta element with a special content attribute. Add the following within the head element. ஸோ இதுக்குள்ளே வந்து இது நம்ம போடணும். ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸ் பார்த்துருப்போம். அது வந்து அதாவது நம்ம வந்து லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஒவ்வொரு டெக்ஸ்ட் வந்து மாறி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்மளோட இதுக்குள்ளே வரக்கூடாது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியான விஷயத்தோம் மெட்டா நேம் வியூ போர்ட்டு கண்டென்ட் வித் டிவைஸ் வித் இனிஷியல் ஸ்கேல் 1.0 இந்த கோடை நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஹெட் எலமெண்ட்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபோன் ஸ்க்ரீனுக்கு வந்து அது வந்து ஆப்டிமைஸ் ஆகி வந்துடும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுதான் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் we can check our code. இப்போ வந்து பாருங்களேன், இதை ஜஸ்ட் இப்போ நான் மூவ் பண்ணுறேன். அது பாருங்கள் ஆப்டிமைஸ் ஆகிடுச்சில்ல.
இது வரைக்குமே ஆப்டிமைஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபோன் ஸ்க்ரீன் இந்த அளவுக்கு தானே இருக்கும், ஆப்டிமைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, பெஸ்ட்டான ஒரு ஆப்டிமைசேஷன் தான் இந்த இடத்துல ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்படியே வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஃபுல் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம மூவ் பண்ணுற அளவுக்கு இட்ஸ் பெட்டர் திங்காக வந்துட்டு. ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ இனிமேல் இது கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம், இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், அவங்க கொடுத்துருக்க சைஸ் தான். ஸோ த டெஸ்ட் இஸ் சென்டர்ட் அகைன். ஸோ த லிங்க் டு CSS ஃபைல் இஸ் ஓகே, சூப்பர். Add another style to that file that changes the background color property to brown for the body element. ஸோ இங்கே வந்து நம்ம முன்னன் பண்ணிக்கலாம் தனியாக. இப்போ வந்து நம்ம பாடிங்கிற ஒரு எலமெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, பாடிங்கிற ஒரு எலமெண்ட்டு அதுக்கு வந்து ஒரு டைப் செலக்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்டு கலர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம கொடுத்துடலாம். பேக்ரவுண்டு கலருங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு கோட்ஸ் போட்டுட்டு இது என்ன கலரில் வரணும், பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌனுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி கேன் ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் ப்ரௌன். பாருங்களேன், ப்ரௌன் வந்துருச்சு, சூப்பராக. ஓகே, ஸோ வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ த brown background makes it so hard to read the text. Change the body elements background color to burly wood. So it has some color but you are still able to read the text. ஸோ கலர் ஜஸ்ட்டு மாற்ற சொல்லிட்டாங்க, இந்த கலர் வந்து நல்லா இல்லை. ஸோ வி கேன் கோ டு பர்லி வுட். ஸோ இந்த கலர்ஸ் பேர்லாம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் ஜஸ்ட்டு செக் பண்ணிங்கனாலே நிறையா கலர்ஸ் வரும், நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். எக்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த கோட்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So the div element is used to mainly for design layout purposes, unlike the other content elements we have used so far. Add a div element inside the body element and then move all the other elements inside the new div element. ஸோ இந்த div element அப்படிங்கிறது மெயினாக வந்து ஸ்டைல்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த div elementக்குள்ளே தான் மற்ற இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து உள்ளே இருக்கணும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம இங்கே பாடிக்குள்ளார அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து div elementை ஜஸ்ட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண வேண்டியது, க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கோல் நவ் இஸ் டு மேக் த div நாட் டு டேக் அப் தி என்டையர் வித் ஆஃப் த பேஜ். ஸோ இந்த ஃபுல் வித்தும் நம்ம எடுத்துக்கணும், இந்த div element வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. த CSS with property is perfect for this. Create a new type selector in the style sheet that gives your div element a width of 300 pixel. The CSS with property is perfect for this. Create a new type selector in the style sheet that gives a div element of a width of 300 pixel. ஓகே, இதுக்கு என்ன எப்படி நம்ம பண்ணணும்னா, div elementக்கு பண்ணணுமா, ஒரு டைப் செலக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதோட வித்தை வந்து 300 பிக்சலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வித் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா 300 பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஓகேவா, இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் தள்ள மாதிரி இருக்குது, அது எதுனாலும் பார்ப்போம். கமெண்ட்ஸ் இன் CSS லுக்ஸ் லைக் திஸ். ஸோ CSSலேயே கமெண்ட்ஸ் இருக்குது. இன் யுவர் ஸ்டைல் ஷீட் கமெண்ட் அவுட்லைன் கண்டெய்னிங் த பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ. ஸோ யூ கேன் யூஸ் த எஃபெக்ட் ஒன்லி ஸ்டைலிங் எலமெண்ட். திஸ் வில் மேக் த பேக்ரவுண்ட் ஒயிட் அகைன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இது நம்ம கமெண்ட் பண்ணலாமாம். அது வந்து // கொடுத்துட்டு ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு ஆம்பர்சன்ட் கொடுத்துட்டு // கொடுத்துருங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து கமெண்ட் இன் CSS. பார்த்துக்கோங்க எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு. யூ கேன் ஜஸ்ட் கோ டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். நவ் யூஸ் த எக்ஸிஸ்டிங் div selector to set the background color of the div element to the burly wood. ஸோ இதுக்கோட பேக்ரவுண்ட் கலர் அவங்க ப்ராப்பர்ட்டி நம்ம ஜஸ்ட் இங்கே கொடுத்துடலாம். பேக்ரவுண்டு கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம ஜஸ்ட் இங்கே கொடுத்துடலாம். இதோட வந்து என்னென்னா பர்லி வுட்டுங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ பர்லி வுட் அப்படிங்கிறத இந்த இதில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இதுக்கு மட்டும் அந்த பேக்ரவுண்ட் கலருங்கிறது அப்ளை ஆகிருக்கு. யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் சேலஞ்ச். Now it's easy to see that the text is centered inside the div element. Currently the width of the div element is specified in the pixels. Change the width property value to 80% to make it 80% of the width of this parents element body. ஸோ இங்கே வந்து நம்ம 300 பிக்சல்ஸ்னு கொடுத்துருக்கோம். இந்த வித்தை வந்து என்ன பண்ணணும்னா 80% நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க. வித்தை வந்து 80% கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜாக கொடுத்தோம்னா என்ன ஆகுது பாருங்களேன், அந்த பாடி எலமெண்ட் கூட சேர்ந்து அந்த 80% கூட இங்கே வந்திருக்கு. Okay, we can go to next challenge.
So next you want to center the div horizontally. You can do this by setting the margin left, margin right properties to auto. Think of the margin is invisible space around an element. இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதுக்கான மார்ஜினுக்கான இன்விசிபிள் ஸ்பேஸ். யூஸிங் these two margin properties, center the div element within the body element. சென்டர் பண்ணுறதுக்காக ரெண்டெண்ணம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மார்ஜின் லெஃப்ட் அப்படிங்கிறத ஒன்று, மார்ஜின் ரைட் அப்படிங்கிறத ஒன்று, ரெண்டுத்துக்குமே ஆட்டோன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மார்ஜின் ரைட் அதுவுமே வந்து ஆட்டோ அப்படிங்கிறத கொடுக்க சொல்லியிருக்காங்க. மார்ஜின் ரைட் ஆனுமே நம்ம வந்து ஆட்டோங்கிறத ஜஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். மார்ஜின் ரைட் ஆல்சோ ஆட்டோ கொடுத்துட்டோம்னா இது வந்து நல்ல சென்டராக வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கோட். So far you have been using type selectors to style elements. A class selector is defined by a name with a dot directly in front of it like this. So இது வந்து ஒரு so far you have been using type selectors to style elements. A class selector is defined by a name with a dot directly in front of it like this. ஸோ இங்கே வந்து செலக்டர் தான் இது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி டாட்டுங்கிறது போட்டுக்கலாமா. சேஞ்ச் தி எக்ஸிஸ்டிங் div selector into a class selector by replacing div with a class named menu. ஸோ change the existing div selector into a class selector by replacing div with a class named menu. ஸோ இந்த இடத்துல கிளாஸ் நேம் மெனு அப்படிங்கிறது கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல டாட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்படி தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. we can go to next challenge. இப்போ நம்ம HTML பேஜுக்கு போவோம். So to apply this class styling to the div element, add a class attribute to the div element and an opening tag and set its value to main. So to apply the class styling to the div element, add a class attribute to the div element's opening tag and இதில் div elementக்கு வந்து நம்ம ஒரு ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணணும். அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் வந்து கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெனு அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கிளாஸு நம்ம வந்து அங்கே கொடுத்தோம்ல நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலில், அப்போ வந்து அது டேரெக்டாக அது வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இது வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இது நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி delete. So since the cafe's main product for sale is coffee, you could use an image of a coffee beans for the background of the page. Delete the comment and its contents inside the body type selector. Now add a background image property and set its value to. ஓகே, ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக இங்கேயே வச்சிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இங்கே ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கோம். இங்கே அதை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம வச்சோம்னா போதும். பேக்ரவுண்ட் இமேஜ் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு we can just paste it and முடிச்சுட்டோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். http.cddn. ஆக்சுவலி இந்த கோடு வந்து ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், ப்ராப்பர்ட்டி ஷுட் பி கரெக்டாக அந்த சேம் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து இதாகலை, க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து ஒரு யூஆர்எல்னு சொல்லி நம்ம இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, டிஃபைன் பண்ணி நம்ம ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போ இவங்க வந்துருச்சு பாருங்கள். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு யூஆர்எல். நெக்ஸ்ட்டு யூஆர்எல் தொடர்ந்து என்ன வருது, ஒரு இது வரப்போகுது, ஒரு லிங்க்கு. அந்த லிங்க் வந்து வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து டேரெக்டாக அவங்க இதுலேருந்து சர்வரில் இருக்கும். ஸோ அதிலேருந்து ஃபெச் ஆகி வந்து இந்த இமேஜ் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. இட்ஸ் லுக்கிங் குட். யா, சூப்பராக இருக்குல்ல, நம்ம அந்த அவுட்புட் வந்துருச்சு. ஸோ டைம்ஸ் டு ஸ்டார்ட் ஆடிங் சம் மெனு ஐட்டம்ஸ். ஆட் அன் எம்டி ஆர்டிக்கல் எலமெண்ட் அண்டர் தி காஃபி ஹெட்டிங். இட் வில் கண்டெயின் இன் அ ஃப்ளேவர் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த காஃபி யூ கரண்ட்லி ஆஃபர். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டாக ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிக்கல் எலமெண்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட என்னென்ன காஃபீஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இதாக போகுது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆர்டிக்கல் எலமெண்ட்ஸ் காமன்லி கண்டெயின் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் தட் ஹேவ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். In this case, it will contain a coffee flavor and a price for that flavor. Next two paragraph elements inside your article element, and the first one's text should be French vanilla and the second one's text should be 3.00. Actually அதோட ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேராகிராஃப் எலமெண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். பேராகிராஃப் எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃப்ரெஞ்ச் வெண்ணிலா. ஸோ ஃப்ரெஞ்ச் வெண்ணிலாங்கிறது ஒரு ஃப்ளேவர். ஸோ ஃப்ரெஞ்ச் வெண்ணிலாங்கிற ஒரு ஃப்ளேவர் ஆஃப் காஃபி. நெக்ஸ்ட்டு வந்து அதோட
ப்ரைஸையும் வந்து இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க 3.00. அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சைடாக இல்லாமல் கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம மாற்றலாம். ஸோ சாரி, இதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல இந்த பேராகிராஃப் டேகை, சாரி. நெக்ஸ்ட், we can go to the next challenge. Start below existing coffees less price pair. Add the following coffee prices using article elements with 2 nested paragraph elements inside each. As before, the first paragraph element text should contain the coffee flavor and the second paragraph should element the contain of the price. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இன்னொரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் we can copy it, we can paste it. இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே இங்கே ஃப்ரெஞ்ச் வனிலான்னு இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம அதுதான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பாருங்கள், மேலே போகலாம். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், கேரமல் மேட்சிட்டோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மேட்சிட்டோ. ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இது கேரமல் மேட்சிட்டோ. இதோட ப்ரைஸ் வந்து 3.50. ஓகே, ஸோ மூணாவது வந்து பம்கின் ஸ்பைஸு 3.75. சாரி, கேரமல் மேட்சிட்டோ வந்து 3.75. நெக்ஸ்ட்டு வந்து பம்கின் ஸ்பைஸ்னு ஒரு காஃபியோட ஃப்ளேவரா? நல்லா கேள்விப்பட்டதே இல்லை இந்த காஃபியெல்லாம். பம்கின் ஸ்பைஸ் ஆக்சுவலி வந்து யூஎஸ்னால, ஸோ அந்த யூஎஸ்க்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட இண்டியன் பண்ணுறப்போ நம்ம பிரியாணி அது இதுன்னு பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஆசில் நட் ஃப்ளேவர். ஆசில் நட் அடுத்தது கொடுக்கணும். ஆசில் நட்டுக்கு வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க? ஆசில் நட்டுக்கு வந்து 4.00. ஆசில் நட் வந்து 4.00. இன்னொன்று வந்து கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் we can paste it. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மோச்சா கொடுத்துருந்தாங்க 4.50 கொடுத்துருந்தாங்க. மோச்சா 4.50. ஸோ we can just keep it as மோச்சா. மோச்சா 4.50. ரேட் அதிகமான காஃபி தான். you can check it. we can go to next challenge. இங்கே பாருங்களேன், இந்த காஃபிங்கிற இடத்துல வந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரெஞ்ச் வெனிலா, கேரமல் மேட்சிட்டோ, பம்கின் ஸ்பைஸ், ஆசில் நட், மோச்சா, அந்த ரேட்டோடு வந்து இங்கே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. The flavors and prices are currently stacked on top of each other and centered with their respective paragraph element. It would be nice if the flavor was on of the left and price was on the right. ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி போதும். ஸோ நம்ம நாளையிலேருந்து நெக்ஸ்ட் விஷயம் பார்ப்போம். இன்றைக்கி ஸ்டெப் 32 நிற்கிறோம். இங்கே ஒரே சவுண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்டெப் 32 இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு நம்ம வந்து நம்ம லேர்னிங்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இன்றைக்கி வந்து வீடியோஸ் கொஞ்சம் ஜாஸ்தியான டைம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2.5 சேவாக இருக்குது. எனக்கு 2 hours ஆயிரும். நான் அப்லோட் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிரும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கு மணி 10 ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக மணி 7. ஓகேங்களா? 10 மணிக்குள்ளே அப்லோட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.